ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக ஒரு மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். ஸோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வாய்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி தோசை கூட வச்சு சர்வ் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி பரோட்டா கூட வச்சு சர்வ் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஸோ இன்றைக்கி நான் வந்து பரோட்டா கூட வச்சு சர்வ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு எது கூட வேணாலும் வச்சு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் மீடியம் சைஸ் வெங்காயம் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே 3 காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். இதில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்ல வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வரணும். ஸோ அது வரைக்குமே நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் லைட்டாக கலர் மாறி வரும் பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரு, அது வரைக்கும் கூட நீங்கள் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கும் பொழுது தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கணும். வதங்கினதும் இதில் ஒரு தக்காளியை நான் வந்து 4 கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கல்பாசி வந்து சின்னதாக 1 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதையெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கும் பொழுது இந்த மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போயிடும். ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதையெல்லாம் நல்லா 1 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. நான் நல்லா ஆறவும் வச்சுட்டேன். ஸோ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது போல் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சதும் இதில் மட்டன் வந்து சேர்த்துக்கோங்க. மட்டன் 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. மட்டன் வந்து எண்ணெயிலேயே ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா மட்டனை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் குக் பண்ணுங்கள். மூடி போட்டு விசில் வைக்கக்கூடாது, சும்மா மட்டும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து மட்டன் வந்து நல்லாவே வெந்துடுச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நல்லா வந்து ஒரு கொதி விட்டுக்கோங்க. பாருங்கள், மசாலா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கலந்துட்டு இந்த மசாலாவோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ நீங்கள் அந்த அளவு பார்த்து வச்சுக்கோங்க. கெட்டியாக வேணும் அப்படின்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா இன்னொரு கப் கூட நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி பரோட்டாவோடு சர்வ் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். நான் இன்னும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி இப்போ வந்து நான் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. மட்டன் நீங்கள் எடுக்கிறத பொறுத்து தான் விசில் வைக்கணும். நான் எடுத்திருக்க மட்டனுக்கு 5 விசிலில் மட்டன் வந்து வெந்துடுச்சு. ஸோ நீங்கள் எடுத்திருக்க மட்டன் வந்து 5 விசிலில் வேகலைன்னா கூட 2 விசில் விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு சூப்பராக வந்து மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை பரோட்டாவோட வச்சு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்காயிடும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் கிடைக்கிற மட்டன் சால்னா டேஸ்ட்டில் இருக்கும்.
ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பரோட்டாவோட சர்வ் பண்ணுறோம். இந்த பரோட்டா வந்து நான் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.